வேதாகமத்திலே உங்களுடைய வேதத்தை திருப்பி யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்குறவங்க எல்லார்ட்டையும் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, என் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவனை வேதம் சொல்லுகிறது அவர் பெரியவர். அப்போ அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்டில் அவர் தன்னுடைய காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையும் அவர் செய்வார். தாவீது சொல்கிறார், அவர் மிகவும் பெரியவர். அல்லேலூயா. த லார்ட் இஸ் கிரேட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது, த லார்ட் இஸ் வெரி கிரேட் அப்படிங்கிறது இன்னொரு வார்த்தையில் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பெரியவர் அப்படிங்கிறது நம்மளால் கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவர் செஞ்ச காரியம்லாம் இருக்கும். அப்போ மிகவும் பெரியவர் அப்படின்னா அது உண்மையிலே நம்முடைய புத்தி கெட்டாத காரியமாக இருக்க போகுது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் பெரியவர் என்பதை ஒரு காரியத்தை செஞ்சு வெளிப்படுத்த போகிறார். ஏன்னா பைபிள் சொல்லுது அவருடைய நாமம் மிகவும் பெரியதான். அல்லேலூயா. அவருக்குன்னு ஒரு பேர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பேர் எந்த பேரோடு என்ன செய்ய முடியாது, நீங்கள் ஒப்பிட முடியாது. அவருடைய நாமம் ரொம்ப பெருசு. அதனால தான் எல்ஷடாய் அப்படின்னு கர்த்தர் சொல்லும்போது ஆபிரகாமே அசந்துட்டார். ஏன்னா அவருக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதை யாரால் என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் யாரு? எல்ஷடாய். அவர் தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அந்த நாமம் பெரியது. அது செத்து போன கர்ப்பத்தை உயிர்ப்பிக்க போகிறது. வயது முதிர்ந்த ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை சொந்தமாக கொடுக்க போகுது. நம்புவதற்கு எதுவுமே வழி கிடையாது, சரீரத்தில் அதற்கான எந்த ஏதுவும் கிடையாது. அப்படிங்கிற நேரத்தில் கர்த்தருடைய நாமம் பெரியது அப்படின்னு அவனுக்கு வெளிப்பட்ட போது அவன் வாழ்க்கையில் நடந்த காரியம் எப்படி இருந்துச்சு? பெரிய காரியமாக இருந்துச்சு. அப்போ கர்த்தர் பெரிய காரியங்களை ஏன் செய்கிறார்னா அவர் பெரியவர். அவர் பெரியவர்னு எல்லாரும் அங்கே ஒரு பெரியவர் இருக்கிறார் நீங்கள் சொல்லக்கூடாது. அவர் மிகவும் பெரியவர்னு பைபிள் சொல்லுது. அவரை போல யாரும் பெரியவர்கள் இல்லவே இல்லை. அவருடைய நாமம் பெரியது. அவருக்குன்னு ஒரு லேபிள் இருக்குது, அவருக்குன்னு ஒரு நேம் இருக்குது, அவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, அவருக்குன்னு ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் பெருசு. அதனால் அவர் செய்கிற காரியமே எப்படி தான் இருக்கும்? பெருசாக தான் இருக்கும். பைபிளில் இன்னொரு வார்த்தை சொல்லுது, அவர் எல்லா தேவர்களை காட்டிலும் பெரியவர். இந்த உலகத்தில் யாரும் கிளைம் பண்ண முடியாது எங்கள் ஆள் தான் பெரியவர்னு. அல்லேலூயா. யாரும் இந்த தெய்வத்தோடு ஒப்பிடவே முடியாது. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில் எத்தனை பேர் தன்னை தெய்வம் என்று அறிமுகம் செய்தாலும், தங்களை தேவர்கள் என்று வெளிப்படுத்தினாலும் எல்லாம் அவருக்கு கீழே தான். அவருக்கு மேலேன்னு ஒன்றுமே இல்லை. அதனால் ஆண்டவர் எல்லா தேவர்களை காட்டிலும் பெரியவராக இருக்கிறதுனால அவரை தெய்வம்னு நம்புகிற உங்களுக்கும் அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் அவரை தெய்வம் நம்புறீங்க? அவர் தான் ரட்சகர், அப்படி தானே? அதில் யாருக்கா சந்தேகம் இருக்கா? நீங்கள் அவரை தெய்வம் நம்புறதுனால எல்லா தேவர்களை காட்டிலும் நான் பெரியவர்னு அவர் காட்ட போகிறார். அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் வேறு எதனாலும் நீங்கள் தாக்கப்படுவதற்கு, பாதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் விடவே மாட்டார். அப்படி நாம் அதனால் பாதிக்கப்பட்டால், தாக்கப்பட்டால் ஆண்டவர் பெரியவர் இல்லைன்னு என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்படி ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார். ஏன்னா சில ஆட்கள் பைபிள் அப்படிலாம் நினச்சாங்க. தாகோன் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சிட்டு அந்த தெய்வத்துக்கு முன்னாடி வச்சு கேட்டை பூட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க நினச்சது என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனை காட்டிலும் பெலிஸ்தியர்களாகிய எங்களுடைய தெய்வம் தாகோன் பெருசுன்னு நினச்சாங்க. ஆனால் மறுநாள் கதவை திறந்து பார்த்தா பெட்டிக்கு முன்பாக தாகோன் என்ன செஞ்சது? முகங்குப்புற விழுந்து கிடந்தது. ஏதோ அன்யூஷுவலாக ஏதோ நடந்திருக்கும்னு நினச்சாங்க. தெரியாமல் ஏதோ என்ன செஞ்சுருக்கும், நடந்திருக்கும் அப்படின்னு நினச்சி மறுபடியும் அதை தூக்கி என்ன செஞ்சாங்க, வச்சுட்டு போயிட்டாங்க அந்த இடத்துல. மறுநாள் திரும்பி பார்த்தா தலை தனியாக, உடம்பு தனியாக, கை தனியாக, துண்டு துண்டாக போயிட்டு. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவன் எல்லா தேவர்களை காட்டிலும் பெரியவர். அதனால் நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியம்லாம் எப்படி தான் இருக்க போகுது? பெருசாக தான் இருக்க போகுது. அல்லேலூயா. ஆண்டவர் பெருசாக என்ன செஞ்சிட்டாரு?
அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. உனக்கு அவர் பெருசாக என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பேச வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் செஞ்ச காரியங்கள் என்ன பேச போகுது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில வார்த்தைகளை வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும். உபாகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 முதல் 35 வரைக்கும் எல்லாம் சேர்ந்து வாசிக்கணும். தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமுனை மட்டுமுள்ள எவ்விடத்திலாகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ? இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டதுண்டோ? அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று நீ விசாரித்து பார். கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படியெல்லாம் காண்பித்தார் என்று இந்த சில வசனத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு சொல்லிட்டார். இப்போ இதைத்தான் நம்ம யோவேல்ல வாசிச்சோம் பார்த்தீங்களா? அந்த ஜனத்திட்ட கர்த்தர் சொல்றாரு, தேசமே நீ பயப்படாத, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்ன, கர்த்தர் ஏற்கனவே அவர் எவ்வளவு பெரியவர் என்று ஓன் தேசத்தில் தான் காட்டியிருக்கிறார். இஸ்ரவேலே, உனக்கு நடுவில் தான் அவர் யார் என்பதை காட்டியிருக்கிறார். உனக்கு அவர் செஞ்ச காரியம் தான் அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை வெளிப்படுத்தி இருக்குது. அவர் ஒருத்தர் தான் தேவன் என்பதை நிரூபிக்க அந்நிய ஜனங்கள் எல்லாம் பார்க்க கர்த்தர் உனக்கு செஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால இப்பவும் கர்த்தர் உன்கிட்ட சொல்றாரு, நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்வேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக நீங்கள் எடுக்கீங்கன்னு தெரில. அல்லேலூயா. ஆண்டவர் மிக தெளிவாக உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் வணங்குகிற இந்த தேவன், நீங்கள் ஆராதிக்கிற இந்த கர்த்தர், உங்கள் வாழ்க்கையை அவருக்குன்னு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா இந்த இயேசுவுக்கு, இவர் உங்கள் மூலமாக யாருன்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு காட்ட போகிறார். அல்லேலூயா. அதை எப்படி காட்ட போகிறார்னா, உங்களுக்கு அவர் செய்ய போகிற சில பெரிய காரியங்களின் மூலமாக காட்ட போகிறார். அப்போ சொல்ல போகிறாங்க, நீ வணங்குற தெய்வம் தான் உண்மையான தெய்வம், நீ ஆராதிக்கிற இயேசு தான் உண்மையான தெய்வம். அல்லேலூயா. ஏன்னா மறு கேள்வி கேட்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் ஏதோ ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். அதன் மூலமாக அது பெரிய காரியமாக எல்லாருக்கும் பப்ளிஷ் ஆக போகுது. ஆமென் சொல்லுங்க. எல்லாராலும் அது அறியப்பட போகிறது. இங்கே ஆண்டவர் பாருங்கள், இந்த பெரிய காரியத்தை செய்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சாராம்? வல்லமை உள்ள கரத்தை வெளிப்படுத்தினாராம். அல்லேலூயா. ஓங்கிய புயத்தை வெளிப்படுத்தினாராம். மகா பயங்கரமான செயல்களை அவர் செய்தாராம். அல்லேலூயா. அப்போ எத்தனை பேர் நம்புறீங்க அவருடைய பயங்கரமான வல்லமையுள்ள கரத்தின் செயல்கள் என் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது? எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை அந்த செயல் உண்டாக்கியது.
அந்த வல்லமை உண்டாக்கியது, அந்த கரம் உண்டாக்கியது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த வசனங்களை நீங்கள் இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா, இருப்பு காலவாயிலிருந்து, எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து உன்னை நான் வெளியில் கொண்டு வந்தேன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேலே, உன்னால் நீ உன்னை விடுவிக்கவே முடியாது, உன்னால் உன்னை நீ தப்பித்து கொள்ளவே முடியாது, உன் நிலைமையை உன்னால் மாற்றவே முடியாது, உன் சூழ்நிலையில் நீ அப்படியே இருப்பது தான். ஆனால் நான் என்னுடைய ஓங்கிய புயத்தை வெளிப்படுத்தினதுனால, என்னுடைய வல்லமையான செய்கைகளை உனக்கு செஞ்சதுனால தான் அந்த விடுதலை. அல்லேலூயா. இன்னைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற யாராவது எங்கேயாவது இப்படி அடைக்கப்பட்டு இருப்பீர்களானால், சத்துருவினால் மடங்கடிக்கப்பட்டு போய் விடுவேனோ என்கிற ஒரு சூழலில் நீங்கள் இருப்பீர்களானால், முற்றிலும் அவர்களுடைய ஆதிக்கங்கள், முற்றிலும் அவர்களுடைய கட்டுப்பாடு, முற்றிலும் அவர்களுடைய அதிகாரங்கள், இதிலிருந்து என்னால் விடுபட முடியலை, என்னால் வெளியே வர முடியலை, இதை மேற்கொள்வதற்கு என்னிடத்தில் அதற்கு வேண்டிய பலனும் இல்லை, அதிகாரமும் இல்லை என்று அங்கலாய்ப்போடு இருப்பீர்களானோ, இந்த தேவன் உங்களுக்காகவே ஒரு பெரிய காரியத்தை செய்து, எத்தனை தேவர்கள் அங்கு இருந்தாலும், எத்தனை அதிகாரங்கள் அங்கே இருந்தாலும், எத்தனை பெரிய வல்லமை அங்கே இருந்தாலும், இந்த தேவன் பெரியவர் என்பதை நிரூபிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இந்த பெரிய காரியங்களை இந்த இஸ்ரவேலருக்காக செய்தபோது எகிப்தியர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. என் பிள்ளைகளை நீ அடிமையாப்படுத்தின, என் பிள்ளைகளை நீ அவர்களுடைய உரிமைகளை பறித்து அவர்களை வேதனையாப்படுத்தின, என் பிள்ளைகள் பெருமூச்சு விடுற அளவுக்கு அவங்களை நீ நெருக்கடியாக கொடுத்த, அவர்களுக்கு உண்டான எல்லா உரிமைகளையும் நீ பறித்து கொண்டு ஓ ஆதாயத்திற்காக நீ அவங்கள வேலை வாங்கினேன்னு சொல்லி கர்த்தர் நியாயம் தீர்த்தார். இன்னைக்கு ஆண்டோடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன், அவருடைய பெரிய காரியங்களில் ஒன்று, உங்களுக்காக சத்துருக்களுக்கு அவர் சரி கட்ட போகிறார். உங்களுக்காக சத்துருக்களின் மேல் அவர் தன்னுடைய நியாய தீர்ப்பை வழங்க போகிறார். அல்லேலூயா. அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன். உங்க நியாயத்தை பட்ட பகலை போல வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற தேவன். உங்க சத்துருக்களுக்கு ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறத நீங்க பார்க்க போறீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவருடைய கரத்தினால் ஒரு பெரிய காரியம் நடந்தபோது இஸ்ரவேலர்களுக்கு எகிப்தியர்களுடைய கண்களில் தயை கிடைத்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இதெல்லாம் வாழ்க்கையில் வாய்ப்பே கிடையாது. எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்கள் மேலே கொஞ்சம் பட்சமாக இருந்தாலே பெரிய விஷயம், அல்லது கொஞ்சம் இறக்கம் காட்டினாலே பெரிய விஷயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் எகிப்தியர்கள் கண்களில் இஸ்ரவேலர்களுக்கு என்ன பண்ணாராம்? தயை கிடைக்க பண்ணினார். அப்போ கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்காக செய்கிறார்னா, எங்கெல்லாம் கடினமான சூழ்நிலைகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் கடினமான இருதயத்தினால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, அங்கேயெல்லாம் கர்த்தருடைய தயவை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய இரக்கம் உங்கள் மேலே வெளிப்பட போகிறது. இதுவரைக்கும் எதிரிகளாக இருந்தவர்கள், இதுவரைக்கும் எதிர்ப்பாளர்களாக இருந்தவர்கள் இனி உங்களுக்கு ஆதரவாளர்களாக இருப்பார்கள். இனி உங்களை ஆதரிக்கிறவர்களாக இருப்பார்கள். இனி உங்கள் மேல் அன்பு செலுத்துகிறவர்களாக இருப்பார்கள். இனி உங்களுக்கு அவர்கள் தயை செய்கிறவர்களாக இருப்பார். இந்த காரியத்தை யார் மட்டும்தான் செய்ய முடியும்? ஏன்னா இருதயத்தை திருப்புறது அவர் தான், மனசை மாற்றுறது அவர் தான், மைண்டை அவர் தான் சேஞ்ச் பண்ண முடியும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல சில கடினமான இருதயத்து நிமித்தம் பெருமூச்சு விட்டுட்டு இருப்பீங்கன்னா, அந்த கடினமான இருதயத்து நிமித்தம் அழுது கொண்டு இருப்பீர்களானால் உங்களுக்கு அங்கே தயையை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேலர்களுக்காக ஆண்டவர் பாருங்க, சில சோதனைகள், அற்புதங்கள், அடையாளங்கள் அப்படின்னு சில வார்த்தைகளை சொல்லி தான் தேவன் என்பதை வெளிப்படுத்தி அவங்களுக்கு பெரிய காரியங்களை செஞ்சார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இவர்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை அடையாளத்தோடு அவர் செய்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்போது அது அடையாளமாக தெரியும். என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லும்போது, என்ன செஞ்சார் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படி இருக்காது, அடையாளமாக மாறும். எப்படி அடையாளமாக மாறும்? செங்கடலுக்கு முன்பாக வந்து நிற்கிறாங்க. செங்கடலை அவங்க என்ன செய்ய முடியாது, கடக்கவே முடியாது.
செங்கடலை கடந்து தப்பி போக வலது பக்கம் இடது பக்கம் மலைப்பகுதிகள், அதை தாண்டி அவங்க நினைச்ச முடியாது, போக முடியாது. பின்னாடி திரும்பி போகலான்னு பார்த்தா பின்னாடி பார்வோனும் அவனுடைய பிரதான இராணுவம் ரதங்களோடு என்ன செஞ்சிட்டு இருக்கு, இவர்களை துரத்தி கொண்டு இருக்கிறது. அவர்கள் கையிலேருந்து இவங்க நினைச்ச முடியாது, தப்ப முடியாது. இப்போ கர்த்தர் அங்கே ஒரு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. கடலை கர்த்தர் ரெண்டு என்ன செஞ்சிட்டாரு, பிளந்துட்டாரு. வெட்டாந்தரையில் நடந்து போகிற மாதிரி என்ன செஞ்சாங்க, இஸ்ரவேலர்கள் நடந்து போனாங்க. இது அற்புதம். இப்போ அடையாளம் என்னது, இவர்களை துரத்தி கொண்டு வந்த பார்வோனையும் அவனுடைய முழு சேனையையும் நடு கடல் வரைக்கும் ஆண்டவர் கொண்டு வந்து உருளைகளை கலற்றி அந்த ரதங்களை அவர்கள் வருத்தத்தோடு நடத்த செய்து அந்த கடலை அவங்க மேலே புரட்டி விட்டார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அவங்கள பார்க்கும்போது செத்து போன பிரேதங்களாக அவர்கள் மிதந்தார்கள் இருக்கு. அப்போ ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ இது ஒரு அடையாளம், போனவங்க திரும்பி உயிரோட வரலை. அல்லேலூயா. அவர்களுடைய பிரேதங்கள் செத்து கரையில் என்ன செஞ்சுது, மிதந்தது. அவர்கள் பயணம் செய்த ரதங்கள் உருளைகள் தனியாக, வண்டி தனியாக கலண்டு கலண்டு என்ன செஞ்சுது, கிடந்தது. இதெல்லாம் எங்கள் கண் என்ன செஞ்சுது, இதான் அடையாளம். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாருன்னா உங்களுக்கு அது அற்புதமாகவும் சத்துருவுக்கு அது அடையாளமாகவும் இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? எகிப்தியருடைய பலமே ரதம் தான், எகிப்தியருடைய பெருமையே ரதம் தான், குதிரை தான். ஆனால் பைபிள் சொல்லுது அந்த ரதங்களின் உருளைகள் அவர் என்ன செஞ்சாராம், கலற்றினார். அல்லேலூயா. அதை பிடுங்கினார் ஆண்டவர். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ரதத்தை எகிப்தியர்கள் தங்களுடைய ரதத்தை அவங்க நடத்துறாங்கன்னா அது அவங்களுக்கு பெருமிதம், அது அவர்களுடைய கௌரவம், அது அவர்களுடைய பிரஸ்டீஜ். அல்லேலூயா. ஏன்னா உலகத்தில் எந்த ரதமும் எங்கள் ரதத்துக்கு ஈக்குவல் கிடையாது. அல்லேலூயா. எங்கள் குதிரையை போல பயிற்சி பெற்ற குதிரை எதுவும். அப்போ அதில் அவன் ட்ராவல் பண்ண எப்படி ட்ராவல் பண்ணுவான், எவ்வளோ பெருமையோடு ட்ராவல் பண்ணுவான். இப்போ கர்த்தர் அதில் எழுதி வச்சிருக்கிறாரு, வருத்தத்தோடு அந்த ரதத்தை நடத்துனாங்களாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அப்படி செய்வாருங்க, பெரிய காரியத்தை உங்களுக்காக ஆண்டவர் செய்ய போகிறார். அப்போ எதிரி எது எனக்கு பலம் நினைச்சானோ அதெல்லாம் கர்த்தர் பிடுங்க போகிறார். எது என்னுடைய மேன்மை நினைச்சானோ அதெல்லாம் அவனை விட்டு கர்த்தர் அகற்ற போகிறார். எதெல்லாம் இதற்கு முன்பு பெருமிதத்தோடு அவன் செய்தானோ இனி அதெல்லாம் வருத்தத்தோடு செய்யத்தக்கதாக கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறாருங்க. அற்புத அடையாளங்களை செஞ்சு உங்களுக்கு அது பெரிய காரியமா சாட்சியை என்ன செய்ய போகுது, மாறப்போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, யுத்தத்தினாலும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதில் வனாந்தரத்தில் நடந்து போகிறாங்க, அமலேக்கியர்கள் அவர்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, திடீர்னு ஒரே நாள் ராத்திரி அவசரமாக எகிப்தின் அடிமைத்தனத்தில் இந்த வெளியே புறப்பட்ட இந்த இஸ்ரவேலர்கள் தங்களுடைய தேவைக்கு கூட எல்லாத்தையும் என்ன செய்ய முடியல, எடுத்துகிட்டு வர முடியல. ஆகாரங்களுக்கு கூட அவங்க எல்லாத்தையும் சுமந்து கொண்டு வர முடியல. அப்போ ஆயுதத்தை சுமந்து வந்திருப்பாங்களா? இல்லை. ஆனால் யோசுவாவையும் அவன் தலைமையில் சில இஸ்ரவேல் ஜனங்களையும் யுத்தத்துக்கு அனுப்பி மோசே மலை மேலே ஏறி நின்று கையை உயர்த்தி கொண்டிருக்கிறார். கை அசந்து போது அப்போ அந்த ஆரோனும் அவன் கையை தாங்கி என்ன செய்கிறாங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பிடிக்கிறாங்க. அந்த கை உயர்ந்திருந்த போது அமலேக்கியர்கள் மடங்கடிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலுக்கு முன்பாக அமலேக்கியர்கள் முறிந்தோடினார்கள். இந்த யுத்தத்தை நம்ம எளிதாக வாசிச்சுட்டு போயிடும். ஆனால் கண்டிப்பாக அந்த யுத்தத்தில் இஸ்ரவேலர்கள் அவங்க மொத்தத்தில் வாஷ் அவுட் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த யுத்தத்தை செஞ்சது கர்த்தர். எகிப்தியர்கள் துரத்தி கொண்டு வரும்போது கர்த்தர் சொன்னார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் காணுங்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீங்க. அல்லேலூயா. அப்போ அங்கே செயல்பட்டது யாரு? கர்த்தர். இதாங்க அவர் செய்கிற பெரிய காரியம். இஸ்ரவேலர்களால் பார்வோனுடைய ரதத்தை தடுத்து நிறுத்த முடியாது. இஸ்ரவேலர்களால் பார்வோனுடைய கோபத்தை ஆற்ற முடியாது. இஸ்ரவேலர்களால் அவர்கள் துரத்தி கொண்டு வருகிறதற்கு எந்த இடையூறு என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. அப்படியே இஸ்ரவேலர்கள் பார்வோனை எதிர்த்து யுத்தம் பண்ணாலும் அவங்களால ஜெயிக்க முடியாது. ஆனால் கர்த்தரே அதை செய்தார்.
அதான் பெரிய காரியம். அதனால் உங்கள் திராணி இல்லை, உங்கள் பலன் இல்லை, உங்களால் அதை செய்ய முடியாது, உங்களால் இதை சுமக்க முடியாது, உங்களால் இதை சக்ஸஸ் பண்ண முடியாது, உங்களால் இதை மேற்கொள்ள முடியாது, உங்களால் இதை தாங்க முடியாது. எல்லாம் அவருக்கு தெரியும். உங்கள் நிலைமை அவருக்கு தெரியும், உங்கள் சூழ்நிலை அவருக்கு தெரியும், உங்கள் பலம் உங்கள் பலவீனம் எல்லாவற்றையும் அறிந்தவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதுதான் அவர் உங்களுக்கு செய்கிற பெரிய காரியம். அல்லேலூயா. யோசுவாவின் தலைமையில் நடந்த அந்த யுத்தத்தில் கர்த்தர் அமலேக்கியரை முறியடித்தார். வானத்தின் கீழ் அவன் இல்லாதபடிக்கு அவனை சர்வ சங்காரம் பண்ணுவேன். கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு எதிராக எழும்பின அவனை நான் இல்லாமல் ஆக்குவேன்னு கர்த்தர் தான் முடிவு பண்ணார். நல்லா பார்த்துக்கோ. நீங்கள் நினைக்கலாம் உன்னை உண்டு இல்லாமல் பண்ணிடுவோம், உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரத்தில் கோபத்தில் நாம் பேசியிருப்போம், அல்லது மற்றவர்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டிருப்போம். ஆனால் நம்மளால் அவங்கள முற்றிலும் நிச்சய முடியாது, முறியடிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், தலைமுறை தலைமுறைக்கும் அமலேக்குக்கு விரோதமாக என் கை இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. என் நாமம் யெகோவா நிசி. ஆமேன். வெற்றி. அல்லேலூயா. வெற்றி கொடி. அமலேக்குன்னு ஒருத்தன் ஏற்று வந்துட்டான்னா இஸ்ரவேலே நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, உனக்கு தான் வெற்றி. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ யுத்தம்னு ஒன்று வந்துட்டுனா நீங்கள் உறுதி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தான் ஜெயம். அதான் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் பெரிய காரியம். அல்லேலூயா. இன்னும் பிரபலமான பெரிய ராஜாக்களை சங்கரித்தாராம். அதனால தான் அது பெரிய காரியம். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் சங்கரித்த ராஜாக்களை குறித்து பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. பெரிய ராஜாக்கள், பாசானின் ராஜா, எமோரியரின் ராஜா, இந்த 2 பேர் ராட்சதர்கள். இவங்களெல்லாம் அவ்வளவு எளிதாக யுத்தத்தில் நேருக்கு நேர் சந்தித்து அவங்கள யாரும் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்கவே முடியாது. ஆனால் கர்த்தர் அவர்களை சங்கரித்தாராம். அந்த ராஜாக்களை ஆண்டவர் என்ன செஞ்சாராம், சங்கரித்தார். உங்கள் வாழ்நாளில் இவங்களெல்லாம் மேற்கொள்ள முடியாது, இந்த பவுண்டரியெல்லாம் கிராஸ் பண்ண முடியாது, இதெல்லாம் அனுபவிக்க முடியாது, இதெல்லாம் சுதந்திரிக்க முடியாது, இதெல்லாம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, இதெல்லாம் எட்டாத கனி, இப்படிலாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் எளிதாக உங்கள் கையில் கொடுப்பார். அதுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அது அவர் செய்கிற பெரிய காரியம். உங்களுக்காக அவர் செய்கிற பெரிய காரியமாக இருக்கும். ஏன்னா யுத்தத்தினாலும் ஆண்டவர் செய்வாருங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடந்து போக அவன் தடுத்ததுனால தான் அந்த யுத்தம். அவன் சொல்லி விடுறான், மோசே சமாதானம், உங்கள் ஏரியாவுக்கு நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், வெள்ளை கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், அதுக்கு என்ன பே பண்ணணுமோ பே பண்ணுறோம், உங்கள் வெள்ளாண்மையை நாங்கள் டச் பண்ண மாட்டோம், உங்கள் ராஜதானி பாதையில் நாங்கள் போகிறதுக்கு மட்டும் எங்களுக்கு என்ன தாங்க, பெர்மிஷன் தாங்க அப்படின்னு கேட்டான். ஆனால் அந்த ராஜா சொன்னான், பெர்மிஷனா, என் எல்லைக்குள்ளே இல்லை, எல்லையை தாண்டியே போக உன்னை விட மாட்டேன், நீ என்ன என்கிட்ட பெர்மிஷன் கேட்பேன்னு வேகமாக வந்து அவங்கள அழிப்பதற்கு வந்தான். கர்த்தர் சொன்ன, ஒன்றும் கவலைப்படாத, அவன் எல்லையை நான் மைண்ட் பண்ணவே இல்லை, ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், அவன் ப்ராப்பர்ட்டியை சேர்த்து உனக்கு தரேன்னு சேர்த்து கொடுத்துட்டேன். ஆமென் சொல்லுங்கள். இந்த எல்லாம் கானானுடைய பவுண்டரியிலே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானானுடைய எல்லையின் துவக்கம், எல்லையின் முடிவு இவங்க எல்லையிலே கிடையாது. அதனால தான் ஆண்டவர் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு மோசையை பெர்மிஷன் கேட்க அனுமதிச்சார். ஆனால் அவன் சம்மதிக்காததுனால கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா, என் பிள்ளைகளுக்கு நான் வாக்கு பண்ணினதையும் கொடுப்பேன், வாக்கு பண்ணாத சுதந்திரத்தையும் கொடுப்பேன்னு சொல்லி அந்த ராஜாக்கள், அந்த பெரிய ராஜாக்களுக்கு எதிராக கர்த்தரே யுத்தம் பண்ணி பெரிய காரியத்தை செய்தார். ஆகவே சத்துருக்களின் சுதந்திரம் இப்ப இஸ்ரவேலின் சுதந்திரம் ஆயிற்று. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க கூட சமாதானம் பண்ண யாராவது விரும்பலன்னு சொல்லிட்டாங்கன்னா முடிவு பண்ணிக்கோங்க, அவங்க காலி. அல்லேலூயா. உங்க கூட கை குலுக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு யாராவது தங்களை விலக்கிக் கொள்வார்களானால் புரிஞ்சுக்கோங்க, அவர்களுடைய சுதந்திரங்கள் உங்களுக்கு சொந்தமா மாறப்போகுது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ணவா. அப்படிதான் இந்த ராஜாக்கள், பெரிய ராஜாக்கள் சங்கரிக்கப்பட்டதெல்லாம் வந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் பாருங்க, அவர் சிருஷ்டிகர் பார்த்தீங்களா, பெரிய சுடர்களை படைத்தவர் அவர். அப்படிதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சுடர்களை படைத்தவர் இல்லை, எப்படிப்பட்டவரா, பெரிய சுடர்கள். பெரிய சுடர்கள்லாம் சொல்லுங்க, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மண்டலங்கள், இதெல்லாம் நம்மளால் என்ன செய்ய முடியாது, கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிக் சைஸஸ். அதனுடைய காரியங்களெல்லாம் நம்மளால் அறிவியல் கொஞ்சம் கொஞ்சம் தான் நமக்கு என்ன செஞ்சிருக்கு, இப்போ விளக்கி சொல்லியிருக்கு. ஆனால் இந்த தேவன்
யோசுவா காலத்தில் ஒரு யுத்தம் பண்ணும்போது சூரியனையும் சந்திரனையும் நிறுத்திட்டார். ஆமென் சொல்லுங்க. பெரிய சுடர்களையே ஸ்டாப் பண்ணிட்டார். அதனுடைய செயல்பாட்டையே கர்த்தர் நிறுத்திட்டார். யாருக்காக? இந்த இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்யறதுக்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அது யுத்தமாக இருக்கலாம், அற்புதமாக இருக்கலாம், அடையாளமாக இருக்கலாம், அவருடைய பலத்த கையாக இருக்கலாம், ஓங்கிய புயமாக இருக்கலாம், அவருடைய வல்லமையாக இருக்கலாம், எல்லாம் ஒரு பெரிய காரியத்தை செய்து உங்களுக்கு. ஏன்? அவர் மட்டும்தான் தெய்வம்னு நீங்கள் நம்பணும். அவர் மட்டும்தான் தெய்வன், அவரை ஆராதிக்கணும். அவர் மட்டும்தான் தெய்வன், அவரை பின்பற்றணும். அவ்வளோதான். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் எல்லாரை காட்டிலும், எல்லாவற்றை காட்டிலும் நான் பெரியவர் பெரியவர் பெரியவர்னு அவர் பேசிகிட்டே இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் தேவனை காட்டிலும் எந்த பிரச்சனையும் பெருசு கிடையாது. தேவனை காட்டிலும் எந்த வியாதியும் பெருசு கிடையாது. தேவனை காட்டிலும் எந்த மனுஷனும் பெருசு கிடையாது. தேவனை காட்டிலும் எந்த காரியமும் பெருசு கிடையாது. தேவனை காட்டிலும் எந்த சூழ்நிலையும் பெருசு கிடையாது. தேவனை காட்டிலும் எந்த தடையும் பெருசு கிடையாது. எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? அப்ப இந்த ஆண்டவரை நீங்க விசுவாசித்தால் அவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு என்ன செய்ய போறாரு? செய்ய போகிறார். இப்போ இந்த யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? பச்சைக்கிளி, வெட்டுக்கிளி, பச்சை புழு, முசுக்கொட்டை பூச்சி, இது எல்லாம் அவர்களுடைய பிரயாசங்களை அழிச்சிட்டு ஒன் பை ஒன்னா அடி மேல அடி, சறுக்கலுக்கு மேல சறுக்கல், அடுத்தடுத்து அல்லேலூயா. அவங்களுக்கு எழும்பவே முடியாது. அவங்களால அதிலிருந்து மீண்டு வரவே முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் பெரிய காரியத்தை செய்வேன். ஏற்கனவே நான் செஞ்சிருக்கேன். 430 வருஷம் அடிமைத்தனத்திலேருந்து உன்னை வெளியே கொண்டு வந்திருக்கேன். வெளியே கொண்டு வரும்போது வெறுங்கையும் வீசினங்கையுமா உன்னை வெளியே கொண்டு வரல, பொன்னோடும் பொருளோடும் தான் கொண்டு வந்திருக்கேன். முழு எகிப்தையும் நீ கொள்ளையிட்டு தான் வந்திருக்கிற. இஸ்ரவேலுக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசம் உண்டுன்னு நான் காட்டிட்டு தான் உன்னை வெளியே கொண்டு வந்திருக்கேன். ஓங்கிய புயத்தை, பலத்த கரத்தை, என்னுடைய சர்வ வல்லமையை வெளிப்படுத்தி தான் உன்னைய நான் நடத்தியிருக்கேன். உன் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? செஞ்சு தான் பெரிய காரியத்தெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால நான் இன்னைக்கும் உனக்கு பெரிய காரியத்தை என்ன செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அதனால நீ இந்த பட்சிக்கப்பட்ட இந்த வருஷங்களின் விளைவு எனக்கு திரும்ப கிடைக்காதுன்னு பயப்படாத. அந்த வருஷங்களின் விளைவையும் நான் சேர்த்து என்ன செய்வேன்? நான் உனக்கு தருவேன். ஏன்னா நான் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். கடந்த கால தோல்வியை நினைச்சு துவண்டு போகாத, மறுபடி உன்னைய ஜெயிக்க வைக்க என்னால் முடியும். அல்லேலூயா. கடந்த காலத்தில் இழந்துட்டேனே, வருத்தப்படாத, அதற்கு பதிலாக என்னால் ஈடு செய்ய முடியும். நான் பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறதுனால நாம செய்ய வேண்டியது ரெண்டு தான். ஒன்று, பயப்படக்கூடாது. ரெண்டாவது, மகிழ்ந்து களி கூறணும். ஏன்னா கர்த்தர் தான் தெய்வங்கிறதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை. அவருடைய வல்லமையில் யாருக்கும் என்ன இல்லை? சந்தேகம் இல்லை. அவருடைய கிரியைகளில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. இன்னைக்கு நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கிற வழக்கை பார்த்து பயப்படாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கிற மனிதர்களை பார்த்து பயப்படாதீங்க. இன்னைக்கு உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதியை பார்த்து பயப்படாதீங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. இன்னைக்கு உங்க குடும்ப நிலைமையை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. இன்னைக்கு உங்க பிள்ளையை நீங்க பார்க்கும்போது நீங்க பயப்படாதீங்க. உங்க எதிர்காலத்தை நினைக்கும் போது நீங்க பயப்படாதீங்க. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி, நீ பயப்படாத, உன் வலது கரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன்றார். அல்லேலூயா. அதனால எந்த காரியத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? நீங்க பயப்படுறீங்க அப்படின்னா ஆண்டவரை சந்தேகப்படுறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க பயப்படுறீங்கன்னா அவருடைய வல்லமையை நீங்க நம்பலன்னு அர்த்தம். நீங்க பயப்படுறீங்கன்னா ஆண்டவர் உங்களை மறந்துட்டாருன்னு நீங்க சொல்லாம சொல்றீங்கன்னு அர்த்தம். எந்த காரியத்துக்கு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ரெண்டாவது, மகிழ்ந்து களி கூறணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்யணுமா? சந்தோஷமா இருக்கணுமா? எப்பொழுதும் அப்படி வச்சுக்கிடும். இது அதை நம்ம கிளாசிஃபை பண்ண வேண்டாம். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அப்படிதான வசனம் சொல்லுது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. அது எந்த நேரமா இருக்கலாம், எந்த இடமா இருக்கலாம், எந்த சூழ்நிலையா இருக்கலாம். அல்லேலூயா. எப்பவும் எப்படி இருங்க? சந்தோஷமா இருக்கு. கிளாட்
ரிஜாய்ஸ் அப்படின்னு 2 வேர்டு இருக்கு. நீங்கள் சந்தோஷப்படுறதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு, உண்டா இல்லையா? அல்லேலூயா. நீங்கள் ஒரு பார்சலை, நீங்கள் விலை உயர்ந்த பார்சலை நீங்கள் யாருக்கும் என்ன செய்றீங்க? கொடுக்குறீங்க. அந்த பார்சல் பத்திரமா போய் என்ன செஞ்சுட்டு அவங்க கையில் கிடச்சிட்டு, இப்போ அனுப்புன உங்களுக்கும் ஒரு விதமான பதட்டம், பெற்றுக்கொள்ள போகிற அவருக்கும் பதட்டம். என்ன இது சேஃப்டியாக வருமா வராதான்? இப்போ சேஃப்டியாக வந்துட்டுன்னா அவர் அதை வாங்கிட்டு, ஆமென், நல்லா கவனிங்க, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு டேமேஜும் இல்லை. அப்பாடா, சேஃப்டியாக வந்துட்டு, இப்படி ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் மகிழ்ச்சி. ஆமென் சொல்லுங்கள். அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு காரியம் நடக்குது பார்த்தீங்களா? அப்படி ஒரு மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி செய்வாரா, நினைக்கிறதுக்கு மேலே செய்வார்? அதனால தான் அடுத்த வார்த்தையும் சேர்ந்து வருது, மகிழ்ந்து களிகூறு. நான் நினைச்சது இதுதான், ஆனால் கர்த்தர் இதையும் சேர்த்து, அல்லேலூயா, அதான் மகிழ்ச்சியோடு கூட அப்படிங்கிறத தான் களிகூறுதலுக்கு கொண்டு வராங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சி அப்படின்னு இது நடந்துட்டு ஓகே சந்தோஷம், அதோடு நிற்கிறது இல்லை, அதோடு கூட எக்ஸ்ட்ராவும் கர்த்தர் ஒன்று செய்கிறார். அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? மகிழ்ந்த களிகூறுன்னா கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவேன்னு சொல்லிட்டாரு. இனிமேல் நான் கவலைப்பட மாட்டேன் ஏய் அப்படின்னு பார்க்குறவங்கள்டெல்லாம் தட்டி சொல்கிறது, ஆண்டவருக்கு முன்னாடி போய் சந்தோஷப்பட்டு துள்ளுறது, ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்கொள்ள போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், இப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் தெரியுமா நம்முடைய ஃபீலிங்ஸை. அதுதான் மகிழ்ந்து களிகூறு. அல்லேலூயா. அப்போ என்ன நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அழுது புலம்ப போகிறீங்களா அல்லது மகிழ்ந்து களிகூற போகிறீங்களா? ஐயோ அந்த பிரச்சனை இருக்கு, இந்த குறை இருக்கு, இந்த தேவை இருக்கு, இந்த வியாதி இருக்கு, இந்த வலி இருக்கு, இந்த காரியம் தடைப்பட்டு போச்சு, இந்த காரியம் தாமதமாச்சு, இவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, இந்த தேவை இவ்வளோ பெருசாக இருக்கு, இப்படியே நீங்கள் புலம்ப போறீங்களா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை அறிந்திருக்கிற நான் பயப்பட மாட்டேன், மகிழ்ந்து களிகூறுவேன் என்று மகிழ்ந்து களிகூற போகிறீர்களா? முடிவு உங்க கையில் தான் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் ரிசல்ட்டை ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஆமென். ரிசல்ட்டை சொன்னதுக்கு அப்புறம் கவலைப்படலாமா? சொல்லுங்க. முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்படலாமா? முடிவு சக்சஸ் தான், முடிவு விக்டோரியஸ் தான், முடிவு ஜெயம் தான், முடிவு உயர்வு தான், முடிவு ப்ரமோஷன் தான், முடிவு நல்ல பதில் தான், முடிவு நல்ல காரியம் தான், முடிவு ஆசீர்வாதம் தான். இது எல்லாத்தையும் கருத்து சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இல்லை நான் கொஞ்சம் பயப்பட தான் செய்வேன், இல்லை நான் கொஞ்சம் அழத்தான் செய்வேன், இல்லை நான் கொஞ்சம் புலம்ப தான் செய்வேன்னா இதை ஏற்றுக்கிடலாமா? சொல்லுங்க. ஏற்றுக்கிடவே முடியாது. அதனால தான் கர்த்தருக்கு நிறைய பேர் மேலே வருத்தம். என் பிள்ளைகளுக்கு நான் பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க இன்னும் பயந்துகிட்டே இருக்காங்க. என் பிள்ளைகளுக்கு நான் பெரிய காரியங்களை செய்வேன்னு பல முறை வாக்குத்தத்தமாக நான் திரும்ப திரும்ப பேசின பிறகும் அவங்க உள்ளத்தில் மகிழ்ச்சியே இல்லை, அவங்க வாழ்க்கையில் களிகூறுதலே இல்லை. எப்போ பார்த்தாலும் புலம்பலாக தான் இருக்குது, எப்போ பார்த்தாலும் அழுகையாக தான் இருக்குது, எப்போ பார்த்தாலும் கூக்குரல் தான் இருக்குது. அல்லேலூயா. இப்போ நம்ம சொல்ல போகிறோம், இல்லை ஆண்டவரே நீங்கள் பெரியவராக இருக்கிறதுனால, நீங்கள் மிகவும் பெரியவராக இருக்கிறதுனால, உங்கள் நாமம் பெரிய நாமமாக இருக்கிறதுனால, எல்லா தேவர்களை பார்க்கலும் நீர் பெரியவராக இருக்கிறதுனால, நீங்கள் செய்கிற எல்லா கிரியைகளும் பெரியவைகளாக இருக்கிறதுனால, நீங்கள் தேவன் என்பதை என்னுடைய வாழ்வில் நிரூபிக்கும்படியாக எனக்கு நீங்கள் ஒரு பெரிய காரியத்தை செய்வீங்க. ஆகவே நான் பயப்பட மாட்டேன், இனி நான் மகிழ்ந்து களிகூறுவேன் என்கிற தீர்மானத்தோடு இந்த இடத்துல நம்ம கடந்து போவோம். கர்த்தர் செய்யும் பெரிய காரியங்களை ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம பார்ப்போம், ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம பார்ப்போம், ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்ப்போம். தேசமே, இஸ்ரவேலே, என் ஜனமே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, என்னால் அழைக்கப்பட்டவர்களே, என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே, என்னால் வேறு பிரிக்கப்பட்டவர்களே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, நீங்க பயப்படாதீங்க, மகிழ்ந்து களி கூறுங்க. கர்த்தர் உங்களுக்கு தான் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாங்கள் மகிழ்ந்து களி கூறுவோம், இனி ஒருபோதும் பயப்பட மாட்டோம். நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவர் வாழ்விலும் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வீராக, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries,
9500252586 சுரண்டை.